Hi friends, welcome back to my channel. இந்த vlog பார்த்தீங்கன்னா ரெண்டாம் எடுத்த vlog தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டேக்கு பார்த்தீங்கன்னா இறால் தான் வாங்கியிருந்தோம். இறால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ண மேலே இருக்கிற ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இறால் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பார்த்துக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறால் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடைய கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒயிட்டாக நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். அது வந்து வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீ வச்சிட்ருக்கேன், சாதமாக வச்சுருக்கேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா 1-2 இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச தக்காளி விட இந்த இறால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கூட இந்த இறால் போட்டு வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு. ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி போயிடும். ஒரு 10 நிமிஷம் வெந்தாவே போய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியுடைய பச்சை வாசனை போன பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூளும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் விழுதான் அரைச்சி இந்த இறால் கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வந்துருட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டி வந்துருச்சு. சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இறால் கிரேவி. நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே பார்த்திங்கன்னா ரசம் மட்டும் வைக்கலான்ட்டு வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி இறால் தொக்கு இருக்குது. இறால் தொக்கு அது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் தான். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி தேவையான தண்ணி விட்டு உப்பை ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு, பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வச்சாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா டீயும் போட்டு வச்சாச்சு. பாலும் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சாச்சு. இறால் தொக்கு இருக்குது. அதனால் ரசமும் கேரட் பொரியல் செய்யலான்ட்டு கேரட் பார்த்திங்கன்னா துருவி வச்சாச்சு. இப்போ வானொலியில் கேரட் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க கேரட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயிலில் கடுகெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் துருவி வச்சுருக்க கேரட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் இட்லிக்கு மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா நகுல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கேரட் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆயிலெலாம் கடுகு போட்டு ஆனியன்லாம் போட்டுட்டு கேரட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணிட போகிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனேஷ் இந்த மாதிரி தான் அப்பப்போ கிச்சனுக்கு வந்து விளையாண்டுட்ருப்பார். மார்னிங் எழுந்திருந்து ஒரு பட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொடியில் என்னென்ன இருக்கோ அதில் எடுத்து பையில் போட்டு வச்சு விளையாண்டுட்ருப்பார். உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஜாடி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ குழம்புக்கு வேணுங்கிற உப்பெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து ஜாடியில் போட்டு வச்சுட்டோன்னா குழம்புக்கு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணி வச்சிட போகிறேன். ஒரு ஜாடியில் கல்லுப்பு, ஒரு ஜாடியில் பார்த்திங்கன்னா தூளுப்பு ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கேரட் பொரியெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குருமாவுக்கு பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். மசாலா அரைக்க தேங்காய் விழுது கூட பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல ஆட் பண்ணணும். பொட்டுக்கல்லையும் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக பொட்டுக்கல்ல பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இட்லி குருமா நிறையா வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பேன். மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே பார்த்திங்கன்னா தோசை தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன். இட்லி குருமா வச்சு ஆனியன் தோசை வச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கடைசி ஆயிடுச்சு. அதனால் ஆனியன் தோசை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். குருமா நல்லா கொதிச்சு வரட்டும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு.
பொரியலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு பெரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கேரட் பொரியலும் ரெடி ஆகிடும். குருமாவும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. கூடவே பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை தான் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை, எக்கு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டுடைய லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கு. தேங்காய் சாதம், கேரட் பொரியல், ரசம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை எடுத்துக்கிட்டோம். தேங்காய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிலில் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கு போட்டு ஜீரகம் மிளகாலாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு திரி வச்சுருக்க தேங்காயம் போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா பிரட்டி வச்சுட்டு அப்படின்னா தேங்காய் ரைஸ் ரெடி ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மாவு அரைக்கலான்ட்டு மார்னிங்கே பார்த்திங்கன்னா உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். இப்போ மதியத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்து அரைச்சிட்ருக்கட்டும். தனிஷும் தூங்கிட்டுருக்காரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன். தனிஷ் தூங்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த 2 வேலையும் பெரிய வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா தூங்கி எழுந்துடனையும் தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா சாதம்லாம் ஊட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மணியை பார்த்திங்கன்னா 1:30 ஆக போகுது. அவளும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஆஃப் டே தான் ஸ்கூலு, ஏப்ரல் 26 வரைக்கும். நகல் ஸ்கூல்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் கார்டு வாங்கிட்டு வந்துட்டார். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஈவினிங் டைமில் டீ வச்சு குடிச்சிட்டு நகுலுக்கும் பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு. தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா பாலாத்தி கொடுத்தாச்சு. தனிஷ் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்தோடனையும் பார்த்திங்கன்னா அண்ணாவும் கரெக்டாக வந்தோடனையும் 2 பேரும் நல்லா ஜாலி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.